திடீர்னு ஆட்டோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிக்கரணை பாரத் பெட்ரோல் பங்க்கில் அதாவது எல்பிஜி கேஸ் ஃபில் பண்ணுறாங்க. இந்த இடத்துல சரியான கூட்டம். என்னையா ஆட்டோ கூட்டம் இருக்குன்னு கேட்டால் வந்து எல்பிஜி கேஸோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து கேஸே இல்லைன்றாங்க. எல்லா இடத்துலையும் கேஸ் இல்லாதனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கண்ணா, திடீர்னு திருப்பி என்ன ஒரே கூட்டமாகுது, என்ன மேட்ரு? இல்லை, எங்கேயும் கேஸ் கிடையாது. இல்லை, எல்லா பங்க் க்ளோஸாக இருக்குது. ஓகே, கேஸ் அங்கேயும் கிடைக்கல, கேஸ் பங்கு இல்லை. ஒரு இடத்துல 100ரூவான்றாங்க, ஒரு இடத்துல 150, 90ரூவான்றாங்க, 85 ரூபான்றாங்க. எப்போட்டு எங்கெங்க வண்டி ஓட்டுது? வண்டி சவாரியும் இல்லை. இந்த மாதிரி போனால் எப்படி தான் உங்களுக்கு எப்போ சரியாகும்? எங்களுக்கு விலைவாசி அதிகமாகுது. 100 ரூபாய், 59 100 ரூபாய்னாங்க. அதிகமாக வர கூட்டமாகுது, எங்கேயுமே கிடைக்கல. வந்து இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும் பார்த்து தொடர்ந்து வந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. இன்னைக்கு வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது. காரணம் வந்து இங்கே சுற்றுப்பட்டில் இருக்கிற நிறைய கேஸ் போடுற ஸ்டேஷன் வந்து மூடிட்டாங்க, அவங்க சப்ளை வரல. அதனால வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதனால தான் இந்த கூட்டம் வந்து இந்த ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆட்டோ வந்து இந்த ஒரு இடத்துல இருக்குது. ஒரே காரணம் வந்து அந்த போர்னால வந்த விளைவு தான் இந்த விளைவு. மக்களோட அவசிய பாருங்க, அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரமே இதுதான். அது பாதிப்படுற அளவுக்கு இன்னமும் வந்து சரியாகாமல் இருக்குது. இந்த நிலமெல்லாம் இப்போ தான் மாறப்போகுது, நம்மளுக்கே தெரியல.